ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காட்ஸில்லா விசஸ் காட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக க்ரீக் காட்ஸுக்கு நடுவில் இந்த ஒரு வார் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்ஸில்லா அந்த காட்ஸை விட பவர்ஃபுல்லாக நம்ம க்ரீக் காட்ஸான ஜியூஸ், பொசைடன் அவங்கள விட பவர்ஃபுல்லாக அவங்கள உண்மையில் கொண்டிருத்தாங்கிறத இந்த காமிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த காமிக் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து காட்ஸில்லா ஏஜ் அக்ராஸ் டைம் அப்படிங்கிற ஒரு காமிக்கு. ஸோ இது உண்மையிலே நல்ல காமிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆர்மிஸ்க்கு நடுவில் க்ரீஸில் வந்து கடலில் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சடனாக வந்து காட்ஸில்லா 2 ஆர்மிஸையும் ஓவர் த்ரோ பண்ணி 2 குரூப்பையும் அழிச்சிரும். ஸோ இதை கேட்ட எர்மிஸ் உடனே வேகமாக மவுண்ட் ஒலிம்பஸுக்கு வந்து இந்த மெசேஜை சொல்ல போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக காட்ஸை வந்து ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஓவர் த டைம் அவங்களுக்கு வந்து காட்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு பலனோ எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்ஸுக்குமே வந்து மக்களை ரொம்ப பிடிக்கல. ஏன்னா இவங்களோட அந்த லவ் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது, இவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சிவிலைசேஷனே இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ பேக் டு நம்ம ஸ்டோரியில் வருவோம். ஸோ இந்த மாதிரி எர்மிஸ் வந்து ஜூஸ் கிட்ட வந்து இந்த ஒரு ஈவில் கிரியேச்சர் வந்திருக்கு, இது வந்து 2 ஆர்மிஸ்க்கு நடுவில் ஃபைட்டையும் ஓவர் த்ரோ பண்ணி 2 பேரையும் அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனால் ஜூஸ் அதை பற்றி கண்டுக்காமல் கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாப்புல. பட் ஆனால் இதை கேட்ட அப்ரோடைட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் செக்ஸ் அண்டு ரீப்ரொடக்டிவ் அதை பற்றின ஒரு காடு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மோட்டல்ஸ்க்காக வந்து பரிதாபப்பட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்சிக்வன்ஸை நீங்கள் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஜியூஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஏரிஸ், ஜியூஸ் இவங்க 2 பேருமே வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதை கேட்ட பொசைடன் வந்து, நான் வந்து போகிறேன், அதை பற்றி இது பண்ணாதீங்க, நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசைடன் வந்து போவார். பட் அங்கே போய் பார்த்தோன்னே பொசைடனுக்கு வந்து என்னடா இப்படி ஒரு கிரியேச்சர் இருக்கா, எந்த ஈவில் கிரியேச்சர் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலே காட்ஸில்லா அங்கே வந்து என்ட்ரி கொடுக்கும். என்ட்ரி கொடுத்தோடனே காட்ஸில்லா ஆக்சுவலாக பொசைடன் வந்து வாளால் அடிக்க பார்க்கும். பட் பொசைடன் அதை டாட்ச் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ பொசைடன் வந்து காட்ஸில்லா கூட ஃபைட் பண்ணும்போது அதை தாக்கலான்னு போவார். பட் அந்த அட்டாக் எதுவுமே வந்து காட்ஸில்லாவை ஹர்ட் பண்ணாது, பட் இன்னும் அதை கோவம் தான் படுத்தும். அந்த மாதிரி வந்து ஸ்டோரி அந்த இதோட ஒன்று நின்றோம். இப்போ நவ் அகைன் வந்து மவுண்ட் ஒலிம்பஸில் வரும். இங்கே ஹெரா வந்து ஃபைனலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் மோர்ட்டல்ஸ்க்கு, அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் காட்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்போ இல்லைனா ஏதோ உனக்கு கிடைக்குதுன்னு அப்படின்னு நினப்பாங்க. பேக் நமக்கு அந்த ப்ரேயர்ஸ் கிடைக்கும் அண்டு லவ் ஆஃப் த பீப்புள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் கீழே வந்து ஒரு ஃப்ளட்டு வரும். ஆக்சுவலாக அந்த ஃப்ளட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊரே அடித்து துவம்சம் பண்ணிடும். ஒரே ஸ்க்ரீமிங் சத்தமாக வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வந்து காட்ஸ் எல்லாருமே வெளியே வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃப்ளட்டு, அதில் காட்ஸில்லாம் வந்திருக்கும். காட்ஸில் வந்து அங்கே மவுண்ட் ஒலிம்பஸில் வந்து கரெக்டாக வந்து நின்றுருக்கும். ஸோ அப்போ வந்து ஜியூஸ் வந்து அவரோட லைட்டிங் போல்ட்டை வச்சு அட்டாக் பண்ணுவார். காட்ஸில்லாவோ ஒன்றுமே ஆகாது. தென் இந்த கிரியேச்சரை யார் உருவாக்குனா அப்படிங்கிற மாதிரி மற்ற காட்ஸ் கிட்ட வந்து ஜியூஸ் கேட்பார். பட் யாருக்குமே வந்து எந்த பதிலுமே தெரியாது, யாருமே கிரியேட் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ உடனே ஏரிஸ் வந்து அதை அட்டாக் பண்ண போவார் அவரோட கோடாரி எடுத்துகிட்டு. பட் காட்ஸில்லா கிட்டேருந்து அந்த அட்டாமிக் ரே ஏரிஸை வந்து டெசிமேட் பண்ணிடும், அவரை அழிச்சிரும் ஃபுல்லாகவே. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகிரும். யாராக வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம ஃபால் பேக் ஆகிடலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜியூஸ் வந்து அவரோட ஈகோனால் விடமாட்டார். அவர் வந்து அவரோட ஹைட்ரா அப்படிங்கிற அந்த கிரியேச்சர் வச்சு அட்டாக் பண்ணுவார். ஆப்வியஸ்லி ஹைட்ரா வந்து காட்ஸில்லா போட்டு தள்ளும். பட் ஒரு தலையை வெட்டினாலும் இன்னொரு தலை வரும். அந்த மாதிரி ஹைட்ரா வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது காட்ஸில்லா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹைட்ராவை வந்து மவுண்ட் ஒலிம்பஸில் தள்ளி அந்த மொத்த மலையுமே அடித்து துவம்சம் பண்ணிடும். மொத்த மலையும் கீழே சரிஞ்சு விழுந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா காட்ஸ், ஹைட்ரா ரெண்டுமே வந்து அழிஞ்சிருவாங்க. பட் ஜியூஸ் இன்னும் உயிரோடு தான் இருப்பார். ஜியூஸ் கோவத்தில் காட்ஸில்லா அகைன் அவர் லைட்னிங் இதெல்லாம் வச்சு தாக்குவார். காட்ஸில்லா பதிலுக்கு தாக்கும். மோர்ட்டல்ஸ்ட்டை வந்து பேசுவார், நான் உங்களுக்காக தான் அந்த மாதிரி சண்டை போடுறேன், நடுவில் வராதிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அந்த டிஸ்டர்ப் பண்ண டைமில் காட்ஸில்லா அட்டாக் பண்ணும். ஸோ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா வந்து எதுவும் பண்ண முடியல ஜியூஸை. தென் ஜியூஸ் அவரோட எல்லா பவரையும் சேர்த்து ஒரு பெரிய லைட்னிங் வச்சு காட்ஸில்லா அட்டாக் பண்ணுவார். அப்போ காட்ஸில்லா அழிஞ்சிரும் ஆக்சுவலாக. பட் ஆனால் ஜியூஸ் வந்து அவரோட மொத்த பவரையும் வந்து இழந்துருவார், அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும். ஸோ ஆக்சுவலாக ஜியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன்று ரியலைஸ் பண்ணுவார், நம்ம இந்த மாதிரி ஹெராவோட பேச்சை கேட்டிருந்தா ஃபால் பேக் ஆகியிருந்தால் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்காது, தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஜியூஸ் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு மோர்ட்டலாக ஆகிட்டார், கொஞ்சம் பவர்லெஸ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம்.
பாம்பேக்கு போவார், ரோமில் இருக்கிற இடத்துக்கு. அங்கே இந்த மாதிரி டாக்குமெண்ட் மாதிரி வந்து இதை எழுதிட்டுருப்பார், இந்த மாதிரி காட்ஸிலா அட்டாக்கு அதோட வரைபடம்லாம் வரைவார். அப்போ பாம்பேயில் இருந்த வெசுவியஸ் எரிமலை வந்து ஒரு மாதிரி வெடிக்க தயாராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வெளியே வரும். அதோட அட்டாமிக் ரேஸ் வச்சு மொத்த இடத்தையும் துவம்சம் பண்ணி அதில் நம்ம ஜியூஸ் வந்து ஆக்சுவலாக எரிஞ்சிருவார். அதோட ரிமைன்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ் லேட்டர் இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அவரோட பாடி ப்ரிசர்வ் ஆகி கிடக்கும் அப்படியே பாதி எரிஞ்ச நிலையில். அது ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து காட்ஸிலாவோட அந்த டேட்டா, ஆக்சுவலாக ஜியூஸ் ரெக்கார்ட் பண்ண டேட்டா வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் டீம் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே இது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஸ்டோரி. ஏன்னா காட்ஸிலாவோட பவர் வந்து நான் அந்தளவுக்கு நினச்சதே இல்லை, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு, கிட்டத்தட்ட காட்ஸை அழிக்கிற அளவுக்கு. பட் இந்த காமிக்ஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸை விட ஓவர் பவர் ஆனது, காட்ஸை விட பவர்ஃபுல்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் நான் அடுத்து பண்ணலான்னு. ஏதாச்சும் இந்த மாதிரி யூனிக்கான காமிக்ஸ் உள்ள ஸ்டோரிஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய்.